Hi friends, in the video la நம்ம 11th physics first chapter பார்க்க போறோம். So nature of physical world and measurements. So topic name மாதிரியே இதுல measurements ஃபுல்லா வந்திருக்கும், SI units வந்திருக்கும். So எல்லா குவாண்டிட்டிக்கும் வந்து SI unit derived unitsலாம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த base 10 வர்றதுக்கெல்லாம் values கொடுத்திருப்பாங்க. So அந்த tablesலாம் mug up பண்ணிக்கிறோம். So அது sums போட உங்களுக்கே தரவாயிரும். அது இப்ப 10 power minus 6 னா மைக்ரோ, 10 power minus 2 centi அந்த மாதிரி வரும், 10 power minus 3 னா மில்லி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து நீங்க சம்ஸ் போட கிளியர் ஆயிரும். பட் இப்பயும் மக்கப் பண்ணி வச்சுக்கணும், அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம், நியூமெரிக்கல் சம்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ் தான் பார்க்குறோம். ஸ்மால் டிஸ்டன்சஸ், ஸ்மால் லென்த் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பானா வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம். இப்போ காப்பர் ஒயரோட அந்த டயாமீட்டர் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ் வந்து 3 மெத்தட்ஸ்ல கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஸோ அது வந்து நம்ம 10th ட்ரிக்னோமெட்ரியில படிச்சோம், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ்னு. ஸோ அந்த கான்செப்ட் தான் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் நம்ம. ஸோ அந்த திங். நெக்ஸ்ட் பேரலாக்ஸ் மெத்தடுங்கிறது வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் தான் வந்து பேரலாக்ஸ் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து நம்ம மூணோட டிஸ்டன்ஸ் என்ன எர்த்ல இருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பேரலாக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் திங் வந்து ரேடார் மெத்தட். ஸோ அது சிக்னல்ஸ், ரேடியோ டிடெக்டிங் சிக்னல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரேடார் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எக்ஸாம்பிள் 1.1. From a point on the ground, the top of the tree is seen to have an angle of elevation. So கீழ இருந்து மேல பாக்குறாங்க. So 60 degree. The distance between the tree and a point is 50 meter. Calculate the height of the tree. So இந்த ஃபிகர்ல AB தான் height of the tree. So Pங்கிறது observing point. ட்ரீக்கும் அந்த அப்சர்வருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எலிவேஷன் ஆங்கிளும் 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடு இன்வால்வ் ஆனாவே tan theta. ஸோ tan 60 ஈக்குவல் டு h by ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஸோ h by 50. tan 60 வேல்யூ இஸ் √3. ஸோ ஈக்குவல் டு h by 50. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 50 √3. √3 வேல்யூ 1.732. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 0 பின்னாடி அட்டாச் பண்ணி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 86.6 யூனிட் வந்து மீட்டர். ஸோ இதுதான் புக் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரலாக்ஸ் மெத்தட். அது வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சீங்கிறது வந்து ஒரு பிளானட்டா இருக்கலாம், இல்ல மூணா இருக்கலாம். ஸோ எர்த்ல இருந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து அது சேம் திங்க பார்ப்போம். பார்த்துட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்கிறது தான் பேரலாக்ஸ் மெத்தட். ஸோ இது வந்து ஆங்கிள். ஸோ ரெண்டு திங்க ஆங்கிள் பார்த்துட்டு அந்த ரெண்டு ஆங்கிளோடைய சம் தான் வந்து இந்த தீட்டா. தென் இந்த ஏபிங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 அப்சர்விங் பாயிண்ட் தான் வந்து பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் மூன் அண்ட் எர்த் வந்து MC இஸ் ஈக்குவல் டு AB பை பேசிஸ் பை தட் தீட்டா. ஸோ தீட்டாங்கிறது தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2. ஸோ நெக்ஸ்ட் ரேடார் மெத்தடுங்கும் போது நம்ம சிக்னலை அனுப்பும் போது திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ 2D வரும் டிஸ்டன்ஸ். ஸோ 2D ஈக்குவல் டு ஆக்சுவலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். பட் இங்க டிஸ்டன்ஸுங்கிறது வந்து 2 டைம்ஸ் போகும். சிக்னல் போகும், திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ வந்து 2D. ஸோ D தான் நமக்கு வேணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் தான் நமக்கு வேணும். ஸோ ஒரு D இருந்தா போதும். ஸோ இப்போ இந்த 2 டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டி இன்டூ டைம் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து ரேடார் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். The moon subtend an angle of 1 degree 55 minutes. ஒரு டேஷ் போட்டாங்கன்னா மினிட்ஸ், 2 டேஷ் போட்டாங்கன்னா செகண்ட்ஸ். At the base line equal to the diameter of the earth, what is the distance of the moon from the earth னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் எர்த் கொடுத்துட்டாங்க 6.8. ஸோ இப்போ இதுதான் எர்த்னா, ஸோ இந்த டயாமீட்டர் தான் பேசிஸ். ஸோ அப்போ வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு டயாமீட்டர் கிடைச்சிடும், அந்த பேசிஸோட லென்த் கிடைச்சிரும். ஸோ தீட்டா வந்து 1 degree 55 minutes. 1 டிகிரிங்கிறது வந்து 60 செகண்ட்ஸ். அப்போ 60 மினிட்ஸ். 1 டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ். இந்த ஒரு 55 மினிட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 115 மினிட். ஸோ மினிட்டை வந்து ஆக்சுவலா தீட்டா வந்து யூனிட் வந்து ரேடியன்ஸ்ல இருக்கணும். இந்த கால்குலேஷன் யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம் முதவே கொடுத்துருக்காங்க புக்கோட ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்ல. ஸோ அப்போ 1 மினிட்டுங்கிறது 2.91 × 10⁻⁻⁴ ரேடியன்.
ஸோ இப்போ நம்ம 115 மினிட் ரேடியனா மாற்றணும்னா இன்டூ 2.91 இன்டூ 10⁻⁻4 ரேடியன். ஸோ புக்ல இதே எக்ஸாம்பிளா அவங்க இதை வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றி அப்புறம் செகண்டுக்குரிய ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் பண்ண வேணாம். ஸோ மினிட்டை வந்து ரேடியனா மாத்திரக்கு கன்வர்ஷன் 2.91 இன்டூ 10⁻⁻4 ரேடியன். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 334.65 இன்டூ 10⁻⁻4 வரும். நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருந்தால் போதும். ஸோ அதனால இந்த பாயிண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணணும், 2 டிஜிட் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் மூவ்னாவே வந்து பாசிட்டிவ்ல வரணும். எத்தனை மூவ் ஆகுதோ அது பவர்ல இருக்கணும். ஸோ இப்போ இங்கே 2 மூவ்ங்கிறதுனால 10⁻². ஸோ 3.34 இன்டூ 10⁻² இன்டூ 10⁻⁻4. ஸோ இது ரெண்டையும் கிளப் பண்ணிங்கன்னா -2. ஸோ 3.34 இன்டூ 10⁻⁻2 ரேடியன். ஸோ இப்போ தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் வந்து டயாமீட்டர் ஆஃப் எர்த். ஸோ 2r. ஸோ 2 இன்டூ ரேடியஸ் ஆஃப் எர்த்னா 6.4 இன்டூ 10⁻6 மீட்டர். So distance of moon from earth equal to b by theta. So in the basis length by theta. So இப்போ செகண்ட் டேபிள்ல கட் பண்ணிடலாம். So 1 2s are 2, again 1 னா 6 2s are 12, again 1 னா 7 2s are 14. அப்போ 6.4 by 1.67 இருக்கும். மேலங்கிலி 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க 640 by 167 into 10⁻. இந்த -2 மேல போச்சுன்னா +2 ஆகி 8 ஆயிரும். ஸோ இதுக்கு டிவைட் பண்ணிங்கன்னா 3.83 வரும் இன்டூ 10⁻8. நார்மல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 640 167 டிவைட் பண்ணால் 3.83 இன்டூ 10⁻8 மீட்டர். ஸோ இது புக் ஆன்சர். நெக்ஸ்ட் திங் எக்ஸாம்பிள் 1.3. A radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. அந்த போன சிக்னல் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிற டைம் வந்து 7 minutes later. If the distance between the planet and earth is கொடுத்துட்டாங்க 6.3 into 10⁻10 meter. Calculate the speed of the signal கேக்குறாங்க. So ரேடார்க்கு நமக்கு ஃபார்முலா d equal to v into t by 2. So இங்க d distance கொடுத்துட்டாங்க. எர்த்துக்கும் பிளானட்டுக்குள்ள distance 6.3 into 10⁻10 meter. So time வந்து 7 minutesனு கொடுத்துருக்காங்க. நமக்கு செகண்ட்ஸ் வேணும். 1 minuteங்கிறது 60 seconds. அப்ப 7 minutesனா 7 into 60 420 seconds. ஸோ இப்போ டிக்கு பதிலாக 6.3 into 10⁻10 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு v இன்டூ டைமுக்கு பதிலாக 420 by 2. ஸோ இந்த 2வையும் 420 அடிச்சா 210. ஸோ இந்த 210 இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்பீடு தான் வேணும். ஸ்பீடுனா வெலாசிட்டி. ஸோ v is equal to 6.3 into 10⁻10 by 210 வந்து டிவைட் பண்ணது. ஸோ இப்போ வந்து மேலே கீழே தேர்ட் டேபிள் அடிக்கலாம். 2 3s are 6, 1 3s are 3, கீழே வந்து 7 3s are 21 0. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலேங்கிலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 21 by 700 வரும். ஸோ 7th டேபிளில் கட் பண்ணலாம். 3 7s are 21, here 10 100 times 700. ஸோ இங்கே 2 0 இருக்கு அப்படின்னா 10⁻2, மேலே 10⁻10 இருக்கு. ஸோ சேம் பேஸ்னா டிவிஷனில் பவர் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10 - 2னா 8. ஸோ 3 into 10⁸. ஸோ வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் புக் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.